ஓகே. கண்ணில் கிண்டலு, வாயில் ஸ்நாக்ஸு, காதில் பாட்டு. ஐயோ, என்ன ஒரு வாழ்க்கைடா, வேறே வா. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் உட்காந்து அவங்களோட கிண்டில் புக் எடுத்து ஸ்டோரி படிக்கிறா பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக பசங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்ல வந்தது. அவள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் விளையாடிக்கிட்டு ஊஞ்சலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. ஏய் சௌரவ், சௌரவ் எங்கடா இருக்க? என்னடா பண்ணுற? என்னடா புக்கு படிக்கிற? Historical sketch of Babylon or பரவாயில்ல, என் பையன் வந்து உட்காந்து கிண்டலில் புக்கு படிக்கிறான். சூப்பர்ரா. ஆக்சுவலாக புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நாலேஜ் கெயின் ஆகும். புக்ஸ் படிக்கிறதுனால நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம். நாலேஜ் இஸ் ஆப் பவர். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம பசங்களுக்கு இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து நம்ம படிக்கிறத வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கும் இதில் நிறைய விஷயம் தெரியும் புக்ஸ் படிக்கிறதுல. ரீடிங் ஹேபிட் எப்போவுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால என்ன வெளியில் எங்கேயாவது போகிறோம், அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். லக்கேஜ் தான் ஜாஸ்தியாகும், வெயிட்டு. எதுக்கு இதெல்லாம்? நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், புக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரீட் பண்ணுவோம். அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே சொல்கிறேன். இது ரொம்ப இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டி. எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் புக்ஸ்லாம் எடுத்து ரீட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா கிண்டில் வந்து ஐபேடில் கிண்டில் இருக்குங்க. ஸோ இப்போ கிண்டிலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கும். இது வந்து அமேசான் ஆப். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிண்டில் புக்ஸ் நிறைய இருக்குது. உள்ளே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு, பெரியவங்க படிக்கிற புக்ஸு, அப்புறம் வந்து லேடிஸ்க்கும் நிறைய சமையல் புக்ஸ், இந்த எல்லாமே A to Z எல்லா புக்ஸுமே இதில் அவைலபிள் கிண்டலில். ஸோ நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு புக்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ், இதில் என்ன நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்ட்டு. இப்போ இந்த புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கில் வந்து இப்படி ஃபாண்ட் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அந்த சைஸ் எல்லாம் நம்ம ஃபாண்ட் சைஸு பெருசாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைஸும் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸு எல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கிட்டு இதில் வந்து புக் மார்க்குன்னு ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றத புக் மார்க் வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே லெசன் ரீட் பண்ணும்போது இந்த சாப்டரில் உங்களுக்கு புக் மார்க் இருக்கும், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க. அந்த இதுலேயுமே மேக் புக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே அதே நான் எந்த புக் ஓப்பன் பண்ணணும் அதே புக் தான் இங்கே பாருங்கள், வேர்டிங்ஸ் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். என்ன வேர்ட்ஸ் படிக்கிறீங்களோ அந்த வேர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு அடுத்து இப்போ இந்த புக்கை நீங்கள் திருப்பும்போது பாருங்கள், பேஜ் திருப்புற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது நம்ம வந்து ஒரு லேஅவுட்ஸ் மாதிரி இருக்கும். லேஅவுட்னால் இப்போ இது பாருங்கள், இந்த கலரை மாற்றிட்டேன். இந்த லேஅவுட்ஸ் வந்து இந்த பேப்பரோட கலர் மாறும். ஸோ இந்த க்ரீன் இருந்தது இப்போ வந்து ஹாஃப் ஒயிட், பழைய பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். இது பிளாக் எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ஸில் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு புக் ரீட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒயிட் வந்து நம்ம டே டைமில் இந்த ஒயிட் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கும். பசங்களை நீங்கள் இப்போ ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வேர்டை கிளிக் பண்ணி அது என்னென்னு ஒரு டிக்ஷனரியில் கூட நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஒரு டிக்ஷனரியை ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோன்னா உடனே பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி ஒன்று வச்சு பார்க்கணும். அதிலலாம் இது தேவையில்லை. அந்த வேர்டை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது என்ன வேர்டுன்ற டெஃபினிஷன்ஸும் நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸுங்க கிண்டில். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்லேருந்து ஐபேடு, மொபைல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட்ஸில் பசங்க வந்து நம்ம நிறைய கேம்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் பசங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காங்க, அங்கோலாவில். அவங்க வந்து இதே ஆப் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண புக்கை நாங்கள் 4 பேருமே படிக்கிறோம். என் பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட அவங்களால அங்கே செக் பண்ண முடியும். ஸோ நல்ல ஆப்ஷன் இது. பசங்க படிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள்
நீங்கள் வந்து கிண்டல் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.